வணக்கம். இந்த விழா எந்த மாதிரி சிறப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் முடிவு பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, இது நம்மளுடைய எஸ்டி குமாரோடைய கனவு. திருக்குறள் மாநாடு நடத்துனது ஒரு 6 மாதமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. போன பிப்ரவரியில் நடக்க வேண்டியது இருக்குது. இது ஜூலை 7ஆம் தேதி இன்னைக்கு நடக்குது. இதுக்கான பல்வேறு ஊர்களிலிருந்தும் தமிழ்நாடு, கேரளா, மும்பை, பல நாட்டிலிருந்தும் வந்து விழா நடந்துன்னு இருக்காங்க. வெளிநாடுனாக்கா மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, லண்டன், பிரான்ஸு, இட்டாலி இந்த நாட்டிலலாம் வந்திருக்காங்க. இது பெரிய பெரிய அறிஞர்களும் பெருமக்களும் பெரிய பெரிய மேதைகளும் திருக்குறளுக்காக வள்ளுவருக்காக பல நாட்டில் சேவை செய்கிற எல்லா அமைப்புகளும் வந்திருக்கிறாங்க. இது சேவை செய்கிறோம். இங்கே சென்ட் ஜோசப் பல்கலைக்கழகத்தில் நடந்து மலையாளம், மராத்தி, நேபாளி, ஒடியா, பெர்ஷியன், பஞ்சாபி, போலிஷ், சமஸ்கிருதம், ரஷ்யன் என அத்தனை மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் தான் நம்முடைய உலக பொதுமறையான திருக்குறள் என்பதை அவை அனைத்தும் இங்கே நம்முடைய காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரே நூல் என்று சொன்னால் அந்த பெருமையை திருக்குறள் தான் பெற்றிருக்கின்றது. தமிழ் மொழியிலே படித்த மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்களுடைய தமிழ் அவரை உலகின் எல்லா இடங்களுக்கும் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவரை இந்த உயரத்திற்கு உயர்த்தியது நம்முடைய தமிழ் மொழி. நன்மொழியே நம் பொன்மொழியா போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே. உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளிலும் இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய திருக்குறள். அதனை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் எஸ்டி குமார் ஐயா அவர்களும். வள்ளுவரின் படம் பொறித்த பைகள், ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
7வது உலக திருக்குறள் மாநாடு மிகச் சிறப்பாக ஒரு தொடக்கத்தை தொடங்கி இருக்கின்றது. இன்றைக்கு இந்த நிகழ்வு முழுவதையும் நம்முடைய தமிழ் மொழி தொலைக்காட்சியிலே படம் பிடித்திருக்கிறது. யாவரும் கேலி உண்பதனாலே உடுப்பது இரண்டே, உறைவிடம் என்பது ஒன்றே. மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் மொழி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகத்தின் முதல் மொழி மூத்த மொழி என்கின்ற பெருமைக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் என்பதை உலகம் அறியும். தமிழன் தடம் பதிக்காத இடமே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு உலகத்தில் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய உலகத்தின் முதல் மொழியான தமிழை கொண்டாடுகின்ற விதமாக இன்றைக்கு இப்போ கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலே 7வது உலக திருக்குறள் மாநாடு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்காக உலகின் பல்வேறு அமைப்புகளும் சமுதாய தலைவர்களும் அறிஞர் பெருமக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே அறிவியல் விஞ்ஞானி ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் வரவேற்கின்றார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்காக இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா SD குமார் அவர்களும் அவரை சார்ந்த நிர்வாகிகளும் இங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதிலே தமிழ் மொழி தொலைக்காட்சி பெருமைப்படுகின்றது. சார் வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் ஆறுமுகம். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் இங்கே பெங்களூரில் இருக்கிறது. நீண்ட காலமாக 46 வருடங்களாக வந்து பெங்களூரில் இருக்கிறேன். தமிழர்களுக்காக பல்வேறு பணிகளில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த பணியை மேற்கொள்வதற்கான பல்வேறு வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாக அதை வந்து செய்வோம். நன்றி. நன்றி சார், நன்றி.
எடுத்துடலாம் எல்லாரும் எடுத்துடலாம். ஜனம் வந்தாலும் அம்மா மழை கேட்கலாம், வீடியோ மழை கேட்கலாம். எனது பெயர் தமிழ்ச்செம்மல் முனைவர் தா. ராஜீவ்காந்தி. சேலம் சோனா கலை மற்றும் அருள் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறேன். உதவி பேராசிரியராக தமிழ்துறை உதவி பேராசிரியர் பணிபுரிந்திருக்கிறேன். இப்போ இந்த நிகழ்வு என்பது பொன்னெழுத்துக்களும் பொறுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளாக கருதப்படும். ஏனென்று சொன்னால் உலக பொதுமறையை உலகத்திற்கு உறக்கச் சொன்ன ஒரு மாமனிதர், ஒரு சமூக நேயர் திருவள்ளுவர் அவர்கள். அதன் அடிப்படையில் 7வது உலக திருக்குறள் மாநாட்டை ஐயா அந்த அமைப்பு சார்பாக எஸ்.எஸ். குமார் ஐயா அவர்கள் சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் மேலும் ஒரு சிறப்பான செய்திகள் என்னவென்றால், பல அயல்நாடுகளில் இருந்தும் தமிழ்நாடுகளிலிருந்தும் பல அமைப்புகள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மீது அக்கறை கொண்டவர்கள் வயதின் காரணம் கடந்து தமிழுக்காக, வள்ளுவனுக்காக, வள்ளுவனுடைய புகழை உயர்த்தி பிடிக்க வேண்டும் நோக்கத்தோடு வந்திருப்பது என்பது நான் கண்ட ஒரு காட்சியில் அற்புத காட்சியாக நான் கருதுகிறேன். இந்த திருவள்ளுவரை பற்றி மேலும் சொல்ல வேண்டும் என்றால், உலக பொதுமறை என்பதற்காக அவர்கள் ஒரு மனிதனாக தன்னை மாற்றியது திருவள்ளுவர் தான் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது திருக்குறளில் சொல்லாத செய்திகள் எந்த நூலில் சொல்லப்படவில்லை. வள்ளுவத்தை படித்தால் வள்ளுவரை போல் வள்ளுவருடைய வாழ்வை கடைபிடித்து வாழ்ந்தால் மனித குலத்தில் மனிதனையும் தழைத்தோங்கும், மனித வளர்ச்சி அடைவார்கள் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொண்டு இந்த விழா, இந்த மாநாடு வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களுடைய பேர் சார்? தன்னுரிமை மனவகை மன்ற பொறுப்பாளர் தா. ராஜசேகர், பெங்களூர். நன்றி சார். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியாம். போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி. தமிழ் மொழியா. இந்த உலக திருக்குறள் மாநாட்டிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சர்வஜ படங்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் மலர்தூவி சிறப்பு செய்வார்கள். பன்னீர் அமர்வு தொடங்குகிறது. பத்மஸ்ரீ முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி மலர் தூவி நிகழ்வை தொடங்கி வைப்பார்கள். மேடைக்கு வருபவர்கள் யார் பெயரை சொல்கிறோமோ முதல் அமர்வில் அவர்கள் வர வேண்டும். 2வது அமர்வில் யார் பெயரை சொல்கிறோமோ அவர்கள் வர வேண்டும். 3வது அமர்வில் யார் பெயரை சொல்கிறோமோ அவர்கள் மட்டும் வர வேண்டும். யாரும் அனைவரும் மேடையில் அனைவசியமாக வந்து தொலைப்படுத்த வேண்டாம். ಭೂದೇವಿಯ ಮಕ್ಕಳ ನವಮಣಿಯೇ ರಾಘವ ಮಧುಸೂದನ ನವ ಧರಿಸಿದ ಭಾರತ ಜನನಿಯ ಕರುಣಾತೆ ಜಯನೇ ಕರುಣಾಟಕ ಮಾತೆ. ಜನನಿಯ ಜೋಗುಳ ವೇಗದ ಘೋಷ ಜನನಿಗೆ ಜೀವವು ನಿನ್ನಾವೇಶ ಹಸುವಿನ ನೀಗಳ ಸಾರೆ ನಿನ್ನಯ ಕೊರಳಿನ ಮಾಲೆ ಕವಿಯ ಪಟಂಜಲ ಸಂಸಮತಿನ ಭಾರತ ಜನನಿಯ ಕರುಣಾತೆ ಜಯ ಹೇ ಕರ್ನಾಟಕ ಮಾತೆ.
ವಿಜಯಗಳ ಪುಣ್ಯ ನಾಯಕ ವೀರರ ಭಾರತ ಜನನಿಯ ಕರುಣಾತೆ ಜಯ ಹೇ ಕರ್ನಾಟಕ ಮಾತೆ ನಾಡೆ ಕಂಕಣ ಚಕಣರ ದಕ್ಷಿಣ ತೀರೆ ಕೃಷ್ಣ ಶರಾವತಿ ತುಂಗ ಕಾವೇರಿಯ ವರಗಂಗ ಕೈಕಂಡ್ಯ ಪರಮಹಂಸ ವಿಜಯಕರ ಭಾರತ ಜನನಿಯ ಕರುಣಾತೆ ಜಯ ಹೇ ಕರ್ನಾಟಕ ಮಾತೆ கடலுடுத்த நிலமடந்தைகளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமெதில் தெக்கனமும் அதிசிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிறு பிள்ளை முதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசிலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற இசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியன்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்வுயிரும் பலவுலகும் படைத்தளித்து துடைக்கினோ எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போ கன்னடமும் கழித்தெலுங்கும் கவி மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே உதித்தே ஒன்று பலவாகிடினும் ஆடியம் போல் உதகவழ கடிந்தொழிந்து சிறையாகும் சீரிழமை தினம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கிளாப் பண்ணுறதுலாம் இல்லையா கை தட்டுறதுலாம் இல்லையா சைலண்டாக இருக்காங்களே
அல்லது சார்பு துணைவேந்தர் டாக்டர் கிறிஸ்டோவி செல்வன் ஐயா அவர்களை தலைமை உரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். ಸ್ವಾಗತ. ಗೌರವಾನ್ವಿತ ಅತಿಥಿಗಳು, ವಿದ್ವಾಂಸರು, ಆರೈಕೆಯಾಳರು, ಆಶ್ರಿಯರು, ಮಾನವರು ಮತ್ತು ಉಲಗ ಪಲ ಭಾಗಗಳಿಂದ ಬಂದ ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ಹಾರ್ದಿಕ ಸ್ವಾಗತ. இங்கு வருகை தந்திருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள், முக்கியமாக நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் பத்மஸ்ரீ முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை மேலாண் இயக்குனர், இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அவர்களை செயின்ட் ஜோசப்ஸ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தின் சார்பாக அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். அதேபோல கன்னட திருக்குறள் மழலையர் நூல் வெளியிட்டு அதை கௌரவப்படுத்த வருகை தரவிருக்கும் திரு நாராயண கவுடா, தலைவர் கன்னட கரக்ஷண வேதிகை அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். சில இந்த விழாவை எடுத்து நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்றப்போம் எங்களுக்கு முழு ஆதரவு தந்த 2 முக்கிய நபர்கள் இங்கு உண்டு. அது ஒருவர் பல்துறை டீன் திரு டாக்டர் அருள்மணி அவர்கள் மற்றும் SD குமார் அவர்கள். இவர்கள் இருவரும் இல்லை என்றால் நிச்சயமாகவே இது நடந்திருக்காது. நாம் இப்படியே உட்கார்ந்து ஒரு உலக புகழ் வாய்ந்த ஒரு புத்தகத்தை, ஒரு நபரை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். இருவருக்கும் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் வரவேற்கிறேன். அதே போல தமிழ்துறை தலைவராக சரளா அவர்கள் இருந்து வருகிறார்கள். அவர்கள் முதலாவது என்னை சந்தித்து, சார் இந்த மாதிரி ஒரு நம்முடைய மொழிக்கென்று ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை இந்த இடத்துல செய்ய வேண்டும் என்று முதலாவதாக என்னுடைய அறைக்கு வந்து அவர்கள் சொன்னார்கள். நான் உடனடியாக செய்யலாம், தைரியமாக நீங்கள் போங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்களை அனுப்பினேன். அடுத்ததாக எங்களுடைய வைஸ் சான்சலர் இப்போ அவர்கள் இல்லை, அவர் சிங்கப்பூர்ல ஒரு முக்கியமான உலக தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதனால அதை கடந்து போயிருக்கிறார். So he is in Singapore and attending a leadership conference where the many vice chancellors now come. So he is part of that. But however, அவருடைய வாழ்த்துக்களை என் மூலமாக சொல்லும்படியாக சொன்னதால் நான் இங்கே வந்து இந்த விழாவை தலைமுறையேற்று நடத்துகிறேன். சரளா அவர்கள் நிறைய முறை தொய்ந்து போனாங்க, இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர்களுடைய இப்பயாவது பண்ணிடணும் இதை அப்படின்னு சொல்லி அதை முழு முயற்சியோடு எடுத்து அதற்கு தூண்டுகோலாக இருந்த SD குமார் அவர்கள், அவர்களுடைய நண்பர்கள், அவர் கூட இருந்து பயணிக்கிற நிறைய பேர் உண்டு. எனக்கு பேர் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா அவெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்தப்போ அவங்களோட முகத்துல பார்த்த சிரிப்பு, ஒரு நம்பிக்கை, எப்படியாவது இந்த திருமறையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு ஆவல் அவர்களுடைய கண்களிலே தெரிந்தது. ஒருவேளை அது நிச்சயமாகவே இன்று பழித்திருக்கிறது. இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில கனவுகளோடு போய்விடும். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள், சில கனவு கண்டு அது கனவோடு போய்விடும். ஆனால் கனவுகளை நினைவாக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் சுமார் 11,000 மாணவர்களை வருடந்தோறும் அவர்களுடைய கனவுகளை நினைவாக்குவதில் நாங்கள் முழு முயற்சியோடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். செயின்ட் ஜோசப்ஸ் பல்கலைக்கழகம் சுமார் 144 ஆண்டுகளாக கர்நாடகாவில் இயங்கி வருகிறது. செயின்ட் ஜோசப்ஸ் பல்கலைக்கழகத்தில் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான். பல தலைமுறைகளாக தொடர்ந்து இந்த டிபார்ட்மெண்ட்
நீக்கப்படாமல் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் டாக்டர் அருள்மணி ஐயா அவங்களுடைய சப்போர்ட். ஏன்னா இது வேறு ஒரு மாநிலத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் வேறு மொழியுடைய, ஆனால் அதனால என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த விழாவினுடைய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற SD குமார், சரளா அவர்கள் மற்றும் அருள்மொழி அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறேன். யாரை அழைக்கலாம் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்த போது பல பேச்சுக்கள், பல அழைப்புகள், பல திட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்தது. ஆனால் எங்களுடைய வைஸ் சான்சலர் முனைவர் மயில்சாமி ஐயா வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். எந்த டைம்ல நான் சிங்கப்பூர் போக வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு அன்றைக்கு காலையில இந்த மலர் லோகோ நாங்கள் வெளியிட்டோம். அதில் அவர் பகிர்ந்து கொண்டார், இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வேற ஏதாவது ஒரு ட்ரை பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா நீங்க அங்கே போகணும், ஒரு முக்கியமான விழா, நாங்கள் இதை பார்த்துக் கொள்கிறோம், அருள்மணி ஐயா இருக்காங்க, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அவருக்கு நம்பிக்கை சொன்னோம். ஆனால் அவர் ரொம்ப மிஸ் பண்ணார். இன்னைக்கு மயில்சாமி ஐயா வருகிறார் என்று சொன்னபோது அவருக்கு ஏன்னா ஒரு துறையில் உயர்ந்த இடத்திற்கு, அதுவும் விண்ணை முட்டும் இடத்திற்கு செல்வது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. எங்களுடைய மாணவர்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், பல தலைவர்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். முக்கியமாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சென்ட் ஜோசப்ஸ் திருச்சியிலே பயின்ற எங்களுடைய சார்பு கல்லூரியிலே பயின்றவர்கள், சென்னை லோயலா காலேஜ் எங்களுடைய சார்பு கல்லூரி. இப்படியாக எங்களுடைய கல்லூரியிலிருந்து படித்து மேல் வந்த நிறைய மாணவர்களை எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் சார்ந்திருக்கிற ஒரு நபர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இதை ஆசீர்வதிக்கும்படி, இது நன்றாக இருக்கும்படி வந்து அதை சிறப்பேற்றுவது அது ஒரு ஆழ்ந்த ஒரு காரியம். அவருக்கு நாங்கள் கல்லூரியின் சார்பாக மிகுந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அழைப்புதல் எங்களுக்கு வந்தது, நான் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒவ்வொரு நபர்களையும் தேடி சென்று, ஏதோ போன்ல அவர் கூப்பிடல, SD குமார் ஐயா மற்றும் அவருடைய டீம் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று அவர்களுடைய இல்லங்களில், ஆபீஸ்ல அவர்களை சந்தித்து அவர்களை அழைத்து இந்த அளவுக்கு உங்களை இங்க அழைத்து இருக்கிறார்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டிராவல் பண்றதுக்கு ரொம்ப யோசித்து இருந்துருவாங்க. ஆனா ஐயா அப்படி இல்லை. அவருடைய சிரத்தை நான் நிச்சயமாகவே மதிக்கிறேன். அதற்கு ஈடு இணையில்லை. இதை அடுத்த தலைமுறை நிச்சயமாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு மொழி வளருவது ஏதோ ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதுனாலையோ, வாட்ஸ்அப்பில் ஒரு 10 மெசேஜ் ஷேர் பண்ணுறதுனாலையோ வராது. அதை எவ்வளவு ஆயிரங்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்கிறோமோ, எவ்வளவு சிரத்தை எடுத்து அதை நாம் பகிர்ந்து கொள்கிறோமோ, அதில் தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கிறது. ஒரு நபருக்கு ஒரு முறையாவது திருக்குறள் பற்றி சொல்லணும் அப்படின்றதுதான் ஒவ்வொரு தமிழனுடைய ஒரு இதயமாக அது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எடுத்தவர் செய்திருக்கிறார். நான் இந்த லிஸ்ட் பார்க்குறப்போ போயிட்டே இருக்கு, எவ்வளவு பேரை அவர் அழைத்திருக்கிறார். அது மிகவும் ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அதை நான் வியந்து நான் பாராட்டுகிறேன் சென்ட் ஜோசப் சார்பில் இருந்து. 3 காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு என்னுடைய தலைவரை முடிக்க இருக்கிறேன். நான் இந்த திருக்குறளை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த பொழுது, அடுத்த தரம் ஜென்சி நம்ம சொல்றோம். இன்றைக்கு தமிழக முதல்வராக வீற்றிருக்கிற ஒரு இளம் தலைவர், அவருக்கு எந்த அளவுக்கு இந்த ஜென்சி உடைய சப்போர்ட் இருந்தது. அந்த ஜென்சி அதாவது தலைமுறை அடுத்து வருகிற தலைமுறையை தீர்மானிக்கிற ஒரு முடிவு அவர்களுடைய கையில் இருக்கிறதை நாம் வலிமையாக பார்த்திருக்கிறோம். இது சாதாரணமாக நாம் எடுத்து விட முடியாது. நேபாள் தேசத்துல வாலிபர்களினுடைய போராட்டம் ஒரு அரசாங்கத்தையே மாற்றிவிட்டது, ஒரு சில மாதங்களிலே மாற்றிவிட்டது. அப்படின்னா இந்த அடுத்த தலைமுறையை குறித்து நாம் அதிகமாக யோசிக்க வேண்டிய தருணம். இந்த அடுத்த தலைமுறை சில சிக்கல்களில இருந்து வருகிறது. ஒரு பெருவாரியான காரியம், நிறைய AI நம்ம கேள்விப்படலாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இடங்களில் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனா அதே சமயத்துல
83% இந்திய வாலிபர்கள் அல்லது கல்லூரி மாணவர்கள் ஸ்கில் திறமையற்று காணப்படுகிறார்கள் என்று ஒரு 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 கட்டுரை சொல்லுகிறது. இது உண்மைதான். ஒரு பக்கம் வளர்ச்சிகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தேய்மானம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு திருக்குறள் எப்படி உதவி செய்ய முடியும் என்பதை நாம் ஆராய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். திருக்குறள் பழையவற்றை குறித்து ஆராயாமல் புதிய காரியம், இன்னைக்கு நிறைய பேப்பர்ஸ் நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்க, நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளை நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். திருக்குறள் என்பது ஒரு 2000 வருடங்களுக்கு, ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பாக உள்ள ஒரு புத்தகம் மாற்றம் அல்ல. அது 2000 தலைமுறைக்கு தாண்டி நிற்கக்கூடிய ஒரு நூல். இன்னும் அடுத்த 100 தலைமுறைகள் அதை பற்றி படித்து தன்னுடைய வாழ்க்கையின் நெறிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நூலை பற்றி நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ 20வது ஒருவேளை திருக்குறள் மாநாடு நடந்தாலும் அங்கேயும் இப்படிப்பட்ட சிலர் உட்கார்ந்து கொண்டு இதனுடைய பெருமையை கொடுத்து அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அறிவோடு ஒழுக்கமும் சேர்ந்தால் மட்டுமே அது கல்வியாக இருக்க முடியும். கல்வியோடு பண்பும் சேர்ந்தால் இருந்தால் மட்டுமே ஒருவன் மனிதனாக இருக்க முடியும். பட்டத்தோடு பொறுப்பு இருந்தால் மட்டுமே அவன் ஒரு தலைவனாக இருக்க முடியும். அதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரே புத்தகம் எனக்கு தெரிந்து, பல ரிலிஜியன் புக்ஸ் இருக்கலாம், பல மத சார்ந்த புத்தகங்கள் இருக்கலாம், ஆனால் மதங்களை தாண்டி மதங்கள் உருவாவதற்கு முன்பாகவே இருந்து மனிதனை வழிகாட்டி கொண்டிருக்கிற ஒரே ஒரு நூல் அது திருக்குறள் மாற்றமாகவே மட்டும் இருக்க முடியும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. அதனால இந்த மாநாடு புதிய ஆய்வுகளையும் தலைமுறைக்கும் புதிய சிந்தனைகளுக்கும் ஒரு திருப்பு முனையாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக திருக்குறள் உலகை வழி நடத்தட்டும், அறம் மனிதனை வழி நடத்தட்டும், தமிழின் பெருமை உலகெங்கும் பரவட்டும், இந்தியாவின் ஒற்றுமை என்றும் நிலைத்திருக்கட்டும். ಧನ್ಯವಾದಗಳು ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ಹಾರೈಕೆಗಳು. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ತಮಿಳ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ. நன்றி ஐயா. அடுத்ததாக நமது பல்கலைக்கழகத்தின் பன்மொழி துறை தலைவர் டாக்டர் அருள்மொழி ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். ಇಲ್ಲಿ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರಿಗೂ ಹಾರ್ದಿಕ ಸುಸ್ವಾಗತ ಮತ್ತು ಬಂದಿದ್ದಕ್ಕೆ. இங்கு வீட்டிலிருக்கும் அனைவருக்கும் வரவேற்புரை ஆங்கிலத்தில் நல்குமாறு எனக்கு பொறுப்பு தரப்பட்டுள்ளது. அதனால் உரையை ஆங்கிலத்தில் போட்டு வைக்கிறேன். On behalf of the School of Languages and Literatures at St. Joseph's University, I wish all the dignitaries on stage and the delegates participating in this conference a hearty welcome and a fruitful day of deliberations and conversation. It is a great pleasure for St. Joseph's University to host on this day scholars from across the world, across the country. We are very glad to have with us a person of the illustriousness of Padma Shri Thiru Mailasamy Annadurai with us today. Thank you for joining us today, sir. On behalf of St. Joseph's University, I would also like to welcome and thank Dr. S.P. Kumar for the pivotal role he has played today in making this conference a reality. Thank you very much for your efforts, sir. We are deeply grateful to you for this opportunity to collaborate. I thank our Vice Chancellor, who is unable to be with us today but has been a source of great support for this conference. Father Dr. Victor Lobo has been a constant source of encouragement in holding this conference in a good way. Thank you, Father. I thank our Pro-Vice Chancellor, who has ably represented the institution today, for his words of welcome. I have 2 reflections to share with all of you. I speak on behalf of the School of Languages
and I speak also on behalf of the long association between our institution and its Tamil department and the Tamil community in Bangalore. I remember two scholars with great affection. One is Professor Tanki Vengarachalam, who taught Tamil here and was deeply involved in the Tamil Sangam and in various activities that providing the Tamil community a space for interacting with the language and its literature. I also remember Dr. Shanmuga Sundaram, who taught Tamil here from the 1980s all the way to 2006. These two figures were instrumental in carrying forward the legacy of Tamil learning in our institution. We thank them for their services. Jesuit institutions are not strangers to Tamil and Tamil literature. I will confine myself to remembering the example of Veerama Munivar, a Jesuit named Konstantin Veski, who learned the Tamil language and contributed to the Tamil language, an epic titled Thembavan. The reflections I have to share with you are two, and I will quickly end my words of welcome with these two reflections. One is about the nature of the imagination in the Tirukkural that makes it a unique work. At the age of 7 or 8, I remember learning a Kural which stayed with me for the longest time. My father taught me this Kural. It goes, Enbil Adanai Veil Pola Kayugi, Anbil Adanai Aram. Right? It's a very simple Kural, but it offers a discourse that has the power to change the world. This thing called Anbu, which Tiruvallur talks about, is essentially a concern for the other person, a love for the other person, irrespective of that person's origins, caste, or religion. Right? So the discourse that Valluvar offers us is a discourse of love for the other person, irrespective of social divisions. He sees love as a solvent that dissolves social divisions and makes us all one. When we ask ourselves, where does the impulse for social justice, that is a transformative force in Tamil Nadu and Karnataka, where does it come from? It comes from the work of people like Tiruvallur, of people like Sarvajna and Basaveshwara in Karnataka. It's a common impulse that drives our societies to seek justice and to practice care and concern for each other. Right? So today when we gather together for this conference, it is in the spirit of Anbu, in the spirit of our engendering social imagination that has the power to transform. It is a gift that the Kural gives each one of us. It is a gift that we must share with everybody, including a Generation Z or a Generation Alpha, whatever new generation comes forward today. The other reflection that I have to share with you is that of people transformed by reading the Tirukkural. There are many such stories. I will just share 3 stories very quickly with you. One is the story of the Dalit scholar Ayodhidasa Pandita, who read the Tirukkural, was in dialogue with it all his life, and also wrote a response to the Tirukkural called the Tirukkural. Right? Ayodhidasa's ideas of equality and social justice continue to be inspirations in Tamil Nadu, and it is worth noting that the primary impetus for his ideas comes from his reading of the Tirukkural. The second person I would like to remember today is somebody who taught and practiced not more than 500 meters away from this campus. Right? Bishop Cotton's Boys' School was begun in the 19th century and it wasn't doing very well. So they brought in an Anglican missionary to take over as headmaster. He did a very good job with this responsibility and turned Bishop Cotton Boys into a successful school. We know him as the Reverend G.U. Pope, right? Also known as Pope a year. So 120 years ago, 500 meters away, G.U. Pope was doing good work as headmaster. G.U. Pope's life was transformed by reading the Tirukkural, right? He
came to Tamil Nadu as an Anglican missionary interested in winning souls for Christianity, but he read the Tirukural, and very interestingly, the Tirukural captured his soul, and he became the person who translated the Tirukural and brought it to the notice of the Western world. The third person I would like to remember is somebody who read the Tirukural as a Tamil scholar and wrote a masterly response to it, a masterly analysis of its message. A person we revere today as Mozhinayuru Devanaya Pavanar, right? He too was somebody transformed by his reading of the Tirukural. His Urai on Tirukural is still an authoritative commentary on the work. Nobody who reads Tirukural can afford not to read Pavanar's commentary on the Tirukural. Let us remember these people who are transformed by their reading of the Tirukural. Let the spirit of Anbu, which pervades the Tirukural, go into our lives. Let its fragrance transform the conversations we have with other people. Let all of this come from today's conference. I wish all of you great conversations and great further activities arising out of today's conference. Thank you very much. Thank you, sir. இந்த 7வது உலக திருக்குறள் மாநாட்டை முன்னின்று வழிநடத்தும் பெங்களூரு திருவள்ளுவர் சங்க தலைவர் மற்றும் தாய்மொழி கூட்டமைப்பு தலைவர் முனைவர் SD குமார் ஐயாவை தமிழில் வரவேற்புரை வழங்குமாறு அழைக்கிறோம். பெற்ற தாயை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடன் மறந்தாலும் கற்ற நெஞ்சகன் கலையை மறந்தாலும் கண்கள் விண்பிமற்பதை மறந்தாலும் நற்றவத்தோம் உலகலாம் தோன்றும் என்னுடைய தாய் தமிழை நான் மறவேன் 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 என்று என்னுடைய நாவை அவிழ்த்து 7வது உலக திருக்குறள் மாநாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த வரவேற்பு உரையிலே நிலவிலே நீரை கண்டுபிடித்த எங்களுடைய தமிழ் திரு பெருமகன் ஐயா பத்மஸ்ரீ முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து, அதே போல இங்கே இந்த மாநாட்டுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய ஐயா கிறிஸ்டோ செல்வன் அவர்களுக்கும், அதே போல டாக்டர் ஐயா அருள்மணி அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் திருமதி சரளா அவர்களுக்கும், இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற வெளிநாடு, உள்நாடு, தமிழ்நாடு போன்ற அனைத்து பகுதிகளிலும் இருந்து வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, இந்த வரவேற்புரையில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த 7வது உலக திருக்குறள் மாநாட்டை கர்நாடக தமிழர்கள் நடத்துவது மிகவும் மிகவும் பெருமைக்குரிய செய்தி. கர்நாடக தமிழர்கள் இன்றைய தினம் உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கின்றார்கள். ஏனெனில் இதுவரை கர்நாடக மாநிலத்தில் இப்படி ஒரு மாநாடு நடைபெற்றது கிடையாது. இப்படி ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு இங்குள்ள தமிழர்களினுடைய பெரு ஒத்துழைப்பு தான் காரணம். ஆகவே கர்நாடக தமிழர்கள் இன்றைய தினம் தலை நிமிர்ந்து நாங்கள் தமிழ் உலகத்தை பார்க்கிறோம், தமிழ் உலகம் எங்களை தலை நிமிர்ந்து பார்க்கின்றது. திருவள்ளுவர் பெருமகனாருக்கு நாங்கள் 7வது உலக திருக்குறள் மாநாடு நடத்துவதிலே பெங்களூர் திருவள்ளுவர் சங்கமும் தாய்மொழி கூட்டமைப்பும் பெருமையும் பூரிப்பும் அடைகிறது. அதே போல கர்நாடக தமிழர்களும் பெருமையும் பூரிப்பும் அடைகின்றார்கள். ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு சொற்பாடுவர்கள் ஐயா கு மோகனராஜ் அவர்கள் இந்த மாநாட்டிலே ஆய்வு கட்டுரை உருவாவதற்கு எனக்கு பெரும் உறுதுணையாக இருந்தார். அதே போல இந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற ஐயா ஞானசேகரன் அவர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அவர்களையும் வரவேற்கிறேன். மூத்த தமிழறிஞர் வளனரசு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா திரு சி ராஜேந்திரன் IRS அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போல எனக்கு ஊக்கம் அளித்த முனைவர் சேயோன் முருகன் அவர்களையும், அவர் நிறுவன செயலாளர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், அதே போல திருவள்ளுவர் இருக்கை தமிழக அரசின் திறந்தவெளி பல்கலைக்கழகம், அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போல மகாகவி பாரதியார் அவர்களுடைய பெயர்த்தி திருமதி உமா பாரதி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போல மங்களூரிலிருந்து பல்கலைக்கழகத்திலிருந்து துளு மொழியில் கன்னடத்தை மொழிபெயர்த்த பேராசிரியர் சாய்கீதா ஹெக்டே அவர்களையும், அதே போல கொங்குனி மொழியில் மொழிபெயர்த்த அவர்களையும்,
கொரவா மொழியில் மொழிபெயர்த்தவர்களை இங்கு வருக என்று வரவேற்கிறேன். மூத்த முதன்மை விஞ்ஞானி நேஷனல் ஏரோஸ்பேஸை சேர்ந்த சிவகுமார் கோபால் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். முனைவர் ஞானமூர்த்தி உலக திருக்குறள் கூட்டமைப்பு சென்னையை சேர்ந்தவரை வருக என்று வரவேற்கின்றேன். இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற மிக சிரமத்துக்கு இடையும் நேற்றே வந்தும் இன்று காலை வந்தும் அவ்வளவு தமிழ் உணர்வோடு இரவு வந்தும் எங்களுக்கு ஊக்கத்தை அளித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து தமிழ் அமைப்புகளுக்கும், கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த அனைத்து தமிழ் அமைப்புகளுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்து என்னுடைய வரவேற்பு உரையை நான் இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஆய்வு கட்டுரைகளை நிறைய பேர் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அதிலே ஒரு சிலர் பிடிஎஃப் கொடுத்ததிலே சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்தது. எங்களால் முடிந்த வரையிலே அந்த சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்தோம். வானதி பதிப்பகத்துக்கு நீங்கள் அனுப்பிய எல்லா ஆய்வு கட்டுரைகளையும் நாங்கள் அனுப்பினோம். அந்த ஆய்வு கட்டுரைகளை சரிபார்ப்பதில் ஐயா முனைவர் கு மோகனதாஸ் அவர்கள் பெரும்பங்காட்டினார். அதே போல எங்களுக்கு உறுதுணையாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் திலவதி அவர்கள் இருந்தார்கள். ஆக அந்த ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் நாங்கள் அனுப்பி வைத்து தொகுத்து ஏறத்தாழ பெரும் புத்தகமாக தொகுத்து இருக்கின்ற நூலாக வானதி பதிப்பகத்திலே இருந்து அச்சிட்டு இருக்கிறோம். அந்த நூலின் விலை 1200 ரூபாய் கொண்ட நூல். அப்பேற்பட்ட பெருநூலை, வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஆய்வு நூலை இன்றைய தினம் இந்த 7வது உலக திருக்குறள் மாநாட்டு அரங்கத்திலே எங்களுக்கு பெருமையும் தமிழ் உலகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை வெளியிடுமாறு பணியுடன் கேட்டுக் கொள்கின்றேன். ஏழாவது உலக திருக்குறள் மாநாட்டை தொடங்கி வைத்து நிலவிலே நீரை கண்டுபிடித்த பெருமைக்குரிய எங்கள் தமிழ் திருமகன் ஐயா மயில்சாமி பத்மஸ்ரீ அண்ணாதுரை அவர்களை நாங்கள் தொடக்க உரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவை நிர்வாகம் வந்திருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும். வாழ்த்துகள் அப்படின்னா 7வது உலக திருக்குறள் மாநாடு பெங்களூரில் சிறப்பாக நடைபெறுவது பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை கூட பல பேருக்கு முன்னாலே வந்தேன் நான். ஏன்னா இந்த கல்லூரி எனக்கு புதுசாக நான் வந்ததில்லை, அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது முதன்முறையாக வந்ததில்லை. ஏன்னா இங்கே படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் என்ன அப்பப்போ இங்கே வரவழைச்சிருக்கிறாங்க. அதனால பல முறை நான் வந்திருக்கிறேன், அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அவர்கள் ஒருவனாக வந்திருக்கிறேன். அதனால நான் உங்களில் ஒருவன், வெளியிருந்து வரல, அதுக்காக சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஏன்னா வள்ளுவம் வந்து எல்லாருடைய கையிலும் இருக்கணும், எல்லாருடைய மனதிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அது மிக 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 தேவையான ஒன்றாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில இன்றைக்கு இந்த ஆய்வு கட்டுரைகள் கொடுத்திருக்கீங்க இல்லையா, அது மிக கனமாக இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய பொருண்மைகள் நான் அப்படியே மேலோட்டமாக பார்த்தேன். ஏன்னா குறள் வந்து 1.25 அடி தான் இருந்தாலும் அது உலகளந்ததாக அறிவுகள் சொல்ற மாதிரி. இப்ப நான் பெருசா இந்த புத்தகத்தை பார்த்தாலும் அது முதல்ல அவங்க எப்படி பகுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கக்கூடிய துணை தலைப்புகள், அதுவே வந்து திருக்குறள்ல ஆய்ந்து அதை புரிஞ்சு இன்றைய நிலை புரிந்து ரெண்டு சேர்ந்து
இது இந்த இந்த இன்றைய நிலைக்கு எப்படி அது உதவியா இருக்கும் அப்படிங்கிற வகையில அது எழுதுற மாதிரி பார்க்கிறேன். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிற முதல்ல வரி வச்சுதான் இதனுடைய அழைப்புதலே வந்திருக்கு. சிறப்பா இருக்கு. இது கூட சிறப்பா அழைப்புதல் இருக்குது. இந்த அழைப்புதலுக்குள்ளதான் மடிச்சு மடிச்சு வச்சிருந்தாரு. நான் கடைசி வரைக்கும் நான் பார்க்கறதுக்கு எப்படி இல்லை, வெளியிட்டா போறதை நான் பார்க்கறதுக்கு குமார். அதுக்கு பிறகுதான் எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்க்கும்பொழுது அந்த துணை தலைப்புகளே மிக மிக சிறப்பாக இருக்குது. ஓரில்லாத நல்லுலகம், அதை பற்றி ஆய்வு கட்டுரைகள் திருக்குறள் எடுத்து எழுதுங்க போட்டிருக்காங்க. ஆய்வு கட்டுரைகள் வந்திருக்கிறது. எவ்வளவு எவ்வளவு மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்றாக இன்றைய நிலையில் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு எனக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய தினசரி எடுத்து பார்த்தோம்னா முன்னத்தினால் எந்த நாட்டுக்கு புதுசா சண்டை வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஒரு அன்றாட நிகழ்வாக உலகில் அங்கங்கே போரில் வந்துட்டு இருக்குது. இதை மாற்றணும் அப்படிங்கிற பொழுது மாற்றம் ஆரம்பிக்க வேண்டும். அவங்க சொன்னாங்க இல்லையா, மாற்றம் ஆரம்பிக்குது. சின்ன குழந்தைகள் அவங்க ஜென்ஜி அப்படிங்கிறாங்க, அவங்களே மாற்றத்தை உருவாக்குற பொழுது அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அவர்கள் ஏன் அந்த மாற்றத்தை மாறாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. அதற்கு இது மாதிரியான இருக்கும். பகை திறம் அணிதல், நாட்டின் பாதுகாப்பு நெறிகள், நாடுகளின் நட்புறவு, இது எல்லாமே ஒன்று வருது இல்லையா. இந்த நட்புறவு இருக்கும் பொழுது அந்த போரில்லாத நல்லுறவு உருவாக்க முடியும். இதில் எல்லாம் திருக்குறள் என்ன சொல்லி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா திருக்குறள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தாலும் கூட அது இன்னைக்கு நான் திரும்ப நினைப்பது, திருக்குறள் என்பது திருவள்ளுவர் என்ற ஒரு தனி மனிதரால் எழுதப்பட்டதாக நான் நினைக்கல. ஏன்னா அது அந்த காலகட்டங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கவிஞர்களும் எழுத்தாளர்களும் புனைவர்களும் அவர்கள் சொல்லடக்கம் அவர்களை எப்படி சமுதாயம் தாக்குதல் கொடுத்தது, அதாவது சமுதாயம் அவர்கள் எப்படி பாதிச்சது அப்படிங்கிற வகையில சமுதாயத்தினுடைய அந்த ஓட்டமும் சமுதாயத்தினுடைய அந்த எதிர்பார்ப்பையும் அதைத்தான் அவங்க இதாப்படுறாங்க. இன்னைக்கு இந்த கட்டுரைகளே வந்திருந்தாலும் கூட கிட்டத்தட்ட நாட்டு நடப்பும் அப்புறம் அவங்க படிச்சதையும் சேர்த்து கொடுக்கும்படியாக இருக்குது. கிட்டத்தட்ட அதே வழியில் தான் வள்ளுவம் வைத்திருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு அத்தியாயம் வரும் பொழுதும் ஒவ்வொரு குறள் வரும் பொழுதும் கூட அவர் அப்பொழுதைய நாட்டில் என்ன பார்த்திருந்தார், இனிமேல் என்ன இருக்கலாம் அப்படிங்கிறது நல்லதும் கெட்டதும் சார்ந்து எழுதியதாகத்தான், அதாவது ஒரு பிரதிபிம்பமாக ஒரு கண்ணாடியாக சமுதாயத்தின் கண்ணாடியாகத்தான் பார்க்கிறேன். அந்த வகையில தமிழர்கள் அப்பவே இது மாதிரியான, ஏன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னோக்கி பார்த்து எழுதினார்களோ இல்லையோ, ஆனா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலேயும் கூட அது பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிற பொழுது அவர்கள் சொன்ன பொழுது உலகினுடைய பொதுமறை அப்படிங்கிறத சிறப்பாக வலுதாக அவங்க இருக்குது நான் பார்க்கிறப்போ. அந்த வகையில ஜி.யு. போப் அவர்கள் பற்றி சொன்னாங்க, வீரமாமுனிவர் பற்றி சொன்னாங்க. எல்லாருமே திருக்குறளை படித்த பிறகு, அதற்கு முன்பு இருந்தவர்களை விட அதற்கு பிறகு திருக்குறள் படித்த பிறகு இல்லையா, கிமுங்கிற மாதிரி திருக்குறளுக்கு முன், திருக்குறள் படித்ததற்கு முன், திருக்குறள் படித்ததற்கு பின் அப்படின்னு பல பலர்கள் சொல்ல முடியும். டால்ஸ்டாய் பற்றி சொல்லுவாங்க. டால்ஸ்டாய் தான் நம்ம மகாத்மா காந்தி அவர்களுக்கே திருக்குறளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அப்ப அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு காந்தி சொன்னதாக நான் படிச்சது அப்படின்னா, நான் தமிழ் படிக்கணும்னு ஆர்வமா இருக்கிறேன். தமிழ் படிக்கலை என்பது என்னுடைய குறையாக இருக்குது. ஏன்னா தமிழில் அன்றைய திருக்குறள் படித்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்களே தமிழை பற்றி சொல்வதற்கு, அதாவது தமிழ் அப்படிங்கிற வார்த்தையே திருக்குறள் இல்லாட்டி கூட தமிழில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை முதல்ல சொல்லணும்யா, தமிழர்களுடைய வாழ்வும் பின்பாடும் சமுதாய தெருக்களும் பார்த்து ஒரு கண்ணாடியாக திருவள்ளுவர் எழுதியிருக்கலாம் என்று சொன்னாலும் கூட அந்த திருக்குறளை படிப்பதற்கு இப்ப மகாத்மாவாக நாம் சில காலங்களுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்வுடைய பூரணத்துவமே நான் தமிழ் கற்றுக்கொள்ளாதனால திருக்குறளை அதனுடைய மூலத்திலிருந்து படிக்க முடியலையே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு குறையாக இருந்ததாக சொல்றார் அப்படின்றார். ஆனால் தமிழ் தெரிந்த நமக்கு எவ்வளவு பெரிய நிறையாக இருப்பதாக நாம் நினைச்சுக்கணும் இல்லையா. மகாத்மா காந்தி ஒரு குறையாக நினைத்தார். ஆனால் தமிழ் தெரிந்த நாம் இந்த திருக்குறள் முழுதாக படிக்க முடியும், மூலத்திலிருந்து படிக்க முடியும் என்பது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரம், எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஜென்சிகளுக்கு கடத்த வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா. அந்த வகையில எனக்கு இப்பொழுது தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை இதன் வழியாக
திருக்குறள் வழியாக அவர்கள் கொண்டு போய் சேர்க்க முடிந்தால் அதுதான் பாடப்புத்தகங்கள் எல்லாம் அறிவில் எல்லாம் கடந்து எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொரு தனி மனிதனாக அவர்கள் உருவாகும் பொழுது மனிதத்தை வளர்ப்பதாகவும் அறிவை வளர்ப்பதாகவும் தன்காலிலேயே தான் நிற்பதாகவும் கற்றல்களுடைய அந்த முகப்பருவுகளை, ஏனால் கற்றல் என்பது எப்போதுமே என்றைக்கு வகுப்பு பாடத்தில் படித்தோமோ புத்தகத்தில் படித்தோமோ அதனால் முடிவதல்ல. இந்த பட்டம் வாங்கிவிட்டு படிப்பு முடிந்ததல்ல. அதுவரை எப்படி படிக்கிறோம் என்பதற்கு, எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு, எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான கற்றல் தான் அந்த வகுப்பறைகளும் பாடப்புத்தகங்களும் ஆசிரியர்களும் சொல்லியிருக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் கற்க வேண்டியது அவசியம் என்பதை முற்று முழுதாக 68 வயதிலும் கூட இன்று உணர்ந்து கொண்டிருப்பவன். ஏன்னா ஒரு நாளும் கூட ஒரு புத்தகமாக படிக்காம அன்றைக்கு என்னுடைய துறக்கம் கண்டிப்பாக போனதில்லை. தினம் தினம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு நான் இங்க பேசுறேன்னா நேற்றைக்கு வரைக்கும் நான் படித்தது இங்கே பேசுவதற்கு உதவும். இன்று நான் படிக்கலைன்னா நாளைக்கு நான் காணாமல் போய்விடுவேன் என்பது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆக தினம் கற்றல் என்பது மிக மிக முக்கியம். நாடு உலகம் எல்லாம் வெகு ஓட்டத்தில் போயிட்டு இருக்குது. இந்த நீரோட்டத்தில் நாம கலந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தினம் கற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த கற்றல் என்பது புத்தகத்தை தாண்டி வாழ்க்கையிலும் வாழ்க்கை நடைமுறைகளிலும் கண்டிப்பாக இருக்கும். அந்த நடைமுறைகளை கற்று நான் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்பே அந்த நடைமுறைகளை கற்று ஒரு கண்ணாடியாக இருக்கக்கூடிய இந்த திருக்குறள் பல கோணங்களில் நம்முடைய வாழ்க்கை முறைகளை செதுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கையூட்டமாக நாம் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக நான் பார்க்கிறேன். அது இன்றைய இது மாதிரியான திருக்குறள் மாநாடுகள், அதுல நீங்க ஆய்வு கட்டுரைகள் இவற்றை எல்லாம் சிறப்பாக சேர்க்க முடியும். இன்னைக்கு ஏன் அதை காசு கொடுத்து வாங்கின அப்படின்னா அந்த காசை இன்னும் பெரிதாக தமிழகத்திற்கே கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படிங்கிற வகையில அதை நான் அதோட கடமையாக நடத்திட்டு போறேன். ஏன்னா இப்ப அது வாங்கின பிறகு அவர் கொடுத்ததல்ல, நான் வாங்கியது இல்லையா? நான் வாங்கியது அப்படிங்கிற பொழுது அதற்கான பொறுப்பை, இதற்கு ஒரு மூலதனம் இது எனக்கு இல்லையா? இந்த மூலதனத்தை வைத்து எப்படி பெருக்குகிறேன் என்பதையும் பொருளாதாரத்தில் சொல்லியிருக்கிறார் இல்லையா? கற்றதுண்டாக இருக்கலாம், கற்றலை தாண்டி உன்னுடைய பொருளும் வேண்டும். அந்த பொருளுக்கான மூலதனமாக ஒரு பொருளாதான் கொடுத்திருக்கிறேன். அது அடையாளமாக நீங்களும் அதன் மூலதனம் செய்யலாம். உங்களால் வழியாக உங்கள் அடுத்த தலைமுறைகளும் அதை எடுத்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறார். ஆக திருக்குறள் அந்த 1.25 அடிகளாக இருக்கலாம், 133 அதிகாரங்களாக இருக்கலாம், 1330 குறள்களாக இருக்கலாம். அதை தாண்டி இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 847 பக்கங்கள்ல இது சிறப்பாக கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன இந்தியாவில் பல இடங்கள் இருந்திருக்கீங்க, இதற்காக பல நேரங்கள் உபயோகித்திருப்பீர்கள். இது எல்லாம் சிறப்பாக வந்திருக்கிறது. இப்ப எப்படி நம்முடைய பார்த்தசாரதி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உலகளாவில் இருக்கக்கூடிய பல துறைகள் இருப்பவர்கள் சித்ரா அவங்க தான் ஹாங்காங்ல இப்போ அறிமுகப்படுத்தினாங்க. அந்த புத்தகங்கள்லாம் பார்க்கும் பொழுது சிலதை மிக கஷ்டப்பட்டு அது உருவாக்கியிருக்காங்க. சில மொழிகள் பார்த்த பொழுதுதான் இப்படிப்பட்ட மொழிகள் இருக்குதா அப்படின்னு கூட நான் எனக்கே இதா இருந்துச்சு. அந்தந்த மொழிகளில் கூட திருக்குறள் பதிவு எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய இதா எழுதியிருக்காங்க. ஆக நான் சொன்ன மாதிரி மகாத்மா காந்தி அவர்களே வேற மொழியில் தான் படிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வெவ்வேறு மொழியில் இருப்பவர்கள் கூட இதை பொதுமறையாக எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. இதற்கு எல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அன்றைய வரலாறு தான், அன்றைய நடைமுறை வாழ்க்கை தான் திருக்குறள் இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆக அது பெறலாமல் இன்றும் நாம் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைய காலகட்டங்கள்ல மிக அதிகமாக இளைஞர்களுடைய இந்தியாவில் அது மிக முக்கியமானதாக பார்க்கிறேன். அந்த வகையில இன்றைய நிலையில திருக்குறள் நமக்கும் சரி, நம்முடைய அடுத்த தலைவருக்கும் சரி, எவ்வளவு காசு பணம் சேர்க்கிறோம் என்பது முக்கியமில்லை, எவ்வளவு நகை நட்டங்கள் வச்சிருக்கோம் என்பது முக்கியமில்லை, நம்முடைய பேங்க்ல எவ்வளவு விட்டு போறோம் முக்கியமில்லை. நாம் விட்டு போகக்கூடிய அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக, இன்னும் நம்பிக்கையுள்ள தலைமுறையாக இருக்க வேண்டும் என்றால் திருக்குறள் கண்டிப்பாக அதற்கான முறையாக இருக்க முடியும். அதற்கு இன்றைக்கு பெங்களூர்ல நடக்கக்கூடிய ஒரு விழா சிறப்பான முக்கியமாக இருக்கிறது. உங்களுடைய ஆய்வு கட்டுரைகள் சிறப்பாக வந்திருக்குது, ஆய்வரங்குகள் சிறப்பாக வர வேண்டும். எல்லாவற்றையும் தொகுத்து எப்படி இந்த புத்தகம் தொகுக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த நிகழ்வும் தொகுக்கப்பட்டு
எல்லா பக்கம் எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு இதுன்னு நினைக்கிறேன். திரு S.T. குமார் அவர்கள் கிட்டத்தட்ட புனித ஜோசப் கல்லூரி அவருக்கு உதவி இருக்கலாம், திரு சரளா அவர்கள் உதவி இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மேடையில் இருப்பவர் உதவி இருக்கிறாங்க. ஆனா S.T. குமார் வந்து ரொம்ப இங்கேயும் கூட நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். இங்கேயும் கூட அவர் ஒருத்தர் அதை இதை கிட்டத்தட்ட தனி மனிதராக இந்த இதை செய்வதை மிக பாராட்டுறேன். அதற்கு பலரும் உதவி இருக்கீங்க. இருந்தாலும் அவர் இது எல்லாம் தாண்டி நிறைய இடத்துல பெங்களூர்ல எனக்கு ஒரு குறையா நிறையான்னு தெரியல, ஆனா நடந்துட்டு இருக்கிறது. ஏன்னா இங்க எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறார்களோ கிட்டத்தட்ட அவ்வளவு சங்கங்களும் இருக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் கூப்பிடுவாங்க, எனக்கு ஒவ்வொரு முறை குறையாக இருக்கும். ஏன் இப்படி இருக்கீங்க, சேர்ந்து வரலாமே அதற்கும் ஒரு விழா எடுத்தார், அதற்கும் என்னை கூப்பிட்டு இருந்தார். அங்க நான் வந்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கும் கூட ஒரு பெரிய பட்டியலாக இருக்குது. கர்நாடக மாநில தமிழ் அமைப்புகளுக்கு சான்றிதழ் வழங்கி செய்யப்படும் அப்படின்ட்டு இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் நீங்க எல்லாரும் கூட்டாக தமிழ் என்ற முறையில தமிழர் என்ற முறையில் ஏறியிருப்பதும் திருக்குறள் என்ற கொடையில் கீழ் வந்திருப்பதும் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சி ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா முனைவர் சேயோன் முருகன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உமாபாரதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல சாய் கீதா ஹெக்டே அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதன்மை விஞ்ஞானி நேஷனல் ஏரோஸ்பேஸ் இளைஞராக இருக்கின்ற ஐயா சிவகுமார் கோபால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முனைவர் மு ஞானமூர்த்தி ஐயா அவர்கள் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவராக இருந்து பல நாடுகளுக்கு சென்று சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்புரையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்ற இவர்களையும் நூல்களை பெறுவதற்கும் வெளிவிடுவதற்கும் வந்திருக்கின்ற ஐயா பார்த்தசாரதி மெய்சித்ரா அவர்களையும் சரளா ஆறுமுகம் அவர்களையும் நன்றியுடன் வரவேற்று இந்த 2ஆம் அமர்வு நிகழ்வை இப்பொழுது தொடங்குகின்றோம். இந்த தொடக்கத்திலே தலைமுறையாக ஒரு நாள் மாநாடு நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த ஒரு நாள் மாநாட்டை எப்படி திறம்பட செயல்படுத்துவது என்பதிலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய நாவை நான் நீளமாக நீட்டுக் கொண்டிருந்தால் அது சிறப்பாக இருக்காது. பல இடங்களிலே நான் பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த இடங்களிலெல்லாம் பேசுகின்றேன். திருவள்ளுவர் பெருமானாரை பற்றி நான் பேசுவதற்கு என்னிலும் பெரியார்கள் அதிகம் பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் பேசினால் சிறப்பாக இருக்கும். இடையிலே நான் குறுக்கே நிற்கக்கூடாது. ஆக என்னுடைய தலைமை உரையிலே நான் அதிகமாக பேசாமல் ஒரே வார்த்தை மட்டும் சொல்கின்றேன். இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு பேர் திரண்டு ஒரு இலக்கிய கூட்ட மாநாட்டுக்கு கர்நாடக மாநிலத்திலே இதுவரைக்கும் இவ்வளவு பேர் திரண்டது கிடையாது. எங்கே இலக்கிய கூட்டம் நடத்தினாலும் ஒரு 20 பேர் 30 பேர். ஆனால் இன்றைய தினம் உலக திருக்குறள் மாநாடு 7வது என்று நடத்துகிறோம். இப்படி பெருங்கூட்டமாக கூடியிருக்கின்றீர்கள், வெளியே இருக்கின்றீர்கள், உள்ளே இருக்கின்றீர்கள், பார்வையாளராக சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இவைகளெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலே பெருமையும் பூரிப்பும் அடைகின்றேன். இந்த மாநாடு நடத்துவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டோம், எவ்வளவு துன்பப்பட்டோம், எந்த அளவுக்கு அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கினோம் என்பது என்னிலும் இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இங்கே வருகை தந்திருக்கின்றவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிலே உங்களுக்கெல்லாம் தங்கும் விடுதி ஏற்பாடு செய்யப்பட்டது. தமிழகத்தில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் அதே போல அவர்களுக்கு உணவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதே போல அவர்களை அழைத்து வரவும் மீண்டும் அழைத்து செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி யாரிடமும் எந்த வசூலும் செய்யாமல், யாரிடமும் 10 பைசா பெறாமல்
இந்த மண்ணிலே கர்நாடக மானத்தை காக்க வேண்டும். யாரிடமும் தமிழன் கையேற்க மாட்டான் ஒரு விழாவை செய்தால் என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இந்த விழாவிலே யாரிடம் எந்த வசூல்காட்டையும் நடத்தாமல் திருவள்ளுவருக்கு மட்டுமே சிறப்பு செய்ய வேண்டும். நாங்கள் நினைத்திருந்தால் இங்கே மிகப்பெரிய அரசியல் தலைவர்களை இங்கே நான் அழைத்து வந்து அமர வைத்திருக்க முடியும். ஆனால் நான் இங்கே எந்த அரசியல் தலைவர்களையும் அழைத்து வர விரும்பவில்லை. காரணம், இது இலக்கிய மாநாடு, இது திருக்குறள் மாநாடு, உலக மிகப்பெரிய தமிழர்கள் ஒன்று கூடுகின்ற மாநாடு. இந்த மாநாட்டினிலே நமது தமிழ் திருமறை பொது மறை எழுதிய ஐயன் பெருமகனாரின் புகழை பாடுகின்ற இந்த மாநாட்டில் இங்கே நான் அரசியலுக்கு இடம் கொடுக்க கூடாது மற்றும் சில கலைஞர்களை கூப்பிட்டு அதன் மூலியமாக நாம் ஆழ்பலத்து சேர்ப்பதாக காட்டக்கூடாது. தமிழுக்காக மட்டும் வருகின்றவர்களாக மட்டும் இருக்க வேண்டும் என்கின்றதை மட்டும் நான் உறுதியாக இருந்தேன். ஆக இந்த மாநாட்டிலே நாம் யாரையும் எந்த அரசியல் கட்சியும் அழைக்கவில்லை. அதே போல இந்த மாநாட்டிலே நாங்கள் எந்த தமிழ் அமைப்புகளிடமும் எல்லோரிடமும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைவருக்கும் அழைப்பு தந்திருக்கின்றோம். அதே போல தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு தமிழ் அமைப்புகள்லாம் இங்கு ஒன்று கூடியிருப்பதை காணும் போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் தமிழகத்தில் எப்படி இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் கர்நாடகத்திலே இங்கே தமிழ் பெருங்குடிகள் ஒன்றுபட்டு இருக்கின்றார்கள் என்பதிலே நான் பெருமையும் பூரிப்பும் அடைகின்றேன். உண்மை அதுதான். அதற்கு மேல் நான் போக மாட்டேன். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்காக பெரும் பெரும் உழைப்பு வழங்கிய என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் இறுதியிலே மாநாடு முடியும் போது அந்த பெயர்களை சொல்லுகின்றேன். காரணம், இது தலைமை உரை. இந்த நேரத்திலே நான் அவர்களை பற்றி இவர்களை பற்றி பேசுவதை விட நம்மை பற்றி பேசுவோம், நமது பெருமகனாரை பற்றி பேசுவோம், திருவள்ளுவருடைய புகழை பற்றி பேசுவோம். அந்த புகழை பேசுவதற்கு தகுதிக்குரியவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அந்த தகுதிக்குரியவர்களாக நான் தகுதியாக பார்த்து ஐயா மூதறிஞர் முனைவர் கு மோகனராஜ் அவர்களை முதல் முறையாக பேச அழைக்கிறேன். அடுத்தடுத்து ஒவ்வொருவராக அழைக்கிறேன். ஐயா வருக, திருக்குறள் தருக, எங்களை தமிழ் பருக விடுக. கேட்டாரு, நான் ஒரு நாள் மாநாடுன்னு அது புரிஞ்சுக்க ஐயா திருக்குறள் மாதிரி ஒரே வார்த்தை கேட்டாரு. எவ்வளவு நிமிடத்துல நாங்க பேசணும்னு சொல்லிட்டீங்க. அப்பதான் நம்ம மாநாடு ஒரு நாள் மாநாடு நடத்த முடியும். அதனால 8 நிமிடம் ஐயா அதனுடைய இழுப்பாங்க கொஞ்சம். அப்போ இழுக்கும் போது அது 8 நிமிடமா இருந்தா சரியா இருக்குன்னு சொல்லி ஐயா அவர்களுக்கு வணக்கம் கூறி பேசுமாறு அழைக்கின்றேன். ஒன்றே வழக்கம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மாநாட்டை உடலாலும் பொருளாலும் முழுமையாக ஈகம் செய்து தனி வெற்றி பெற்றிருக்கின்ற நம்முடைய ஐயா அவர்களை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நிகழ்வு முடிவில் அவருக்கு பொன்னாடையும் போற்றுகிறேன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்ற இந்த சிறப்பு கட்டுரைகள் தொகுப்பை நான் பார்க்கின்ற பொழுது ஒரு பெருமிதம். ஏனென்றால் 86 பேர் ஆய்வுரை வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் ஏறத்தாழ 35 பேர் எங்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் வழங்கியிருக்கிறார். 35 பேர், ஏறத்தாழ 384 பக்கங்கள். அது எனக்கு ஒரு பெருமிதம் தரக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அதே நேரத்தில் 1.5 மாத காலம் இவர்களை அப்படி எழுதுங்கள், இப்படி எழுதுங்கள், இதை திருத்துங்கள், அதை திருத்துங்கள், இல்லை சரியில்லை அப்படின்னு சொல்லி திருத்தி இவர்களை எல்லாம் துன்பப்படுத்தினேனே, அதற்காக நீங்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். சான்றோர் பெருமக்களே, இது பெங்களூர் என்பது எனக்கு புதியதன்று.
உலக திருக்குறள் மையம் 13/4/1990 அன்று தொடங்கிய பொழுது முதல் மாநாடு சென்னை மெரினா கடற்கரைக்கு எதிரில் நடைபெற்றது. இரண்டாவது மாநாடு எங்கே நடைபெற்றது என்றால் 1/7 நீங்க பார்த்தீங்கன்னா 1/7 அதே 1990 அன்று வேணுகோபால் அவர்கள் தலைமையில் பெங்களூரில் தான் அந்த மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். 200 மாநாடு நடத்தி இருக்கிறேன். அதில் இரண்டாவது மாநாடு பெங்களூரில் நடத்தப்பட்டது என்பதை நீங்கள். அது மட்டுமல்ல, அதன் பிறகு என் தாயார் இறந்த பிறகு திருக்குறள் வழியிலே முழு சடங்கையும் நிகழ்த்திய பிறகு அன்றைக்கு இரவே புறப்பட்டு பெங்களூர் புறப்பட்டு வந்தேன். பெங்களூர் தமிழ் சங்கத்திலே கியாபி விஸ்வநாதனார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அறக்கட்டளை சொற்பொழிவில் திருக்குறள் காமத்துப்பால் அறநோக்கில் ஒரு நோக்கில் இன்ப நோக்கில் என ஒரு பெரும் சொற்பொழிவை நிகழ்த்தினேன். அது இரண்டாவது நிலைப்பாடு எனக்கு. அதற்கடுத்து ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இது பெங்களூரிலேயே கலை அறிவியல் கல்லூரியிலே மேஜர் நாகம்மாள் என்கின்றவர்கள் கல்லூரி முதல்வராக இருக்கின்ற பொழுது என்னை விரிவுரையாளராக இந்த பெங்களூரிலே தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் தொடர் வண்டியிலே நான் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதே நான் என்ன சாதிக்கப் போகிறேன், எல்லோரும் சாதிப்பான் என்று சொன்னார்களே, என் பேராசிரியர் சஞ்சீவி சொன்னார், கலைஞர் சொன்னார், எல்லாரும் சாதிப்பார் சொன்னார்களே, இங்கே வந்தால் என்ன சாதிக்கப் போகிறேன் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த காலத்து 1973 கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் சிறு மனக்கு அசப்பிருந்த நிலையிலே எனக்கு இந்த வேலையே வேண்டாம் என்று நான் அப்படியே சென்று விட்டான். அதன் பிறகு குரல் ஒளியிலே நாங்கள் அடிக்கடி தொடர்பு கொண்டே இருந்தோம் என்ற நிலைப்பாடுதான். ஆக இப்படியெல்லாம் அதன் பிறகுதான் நம்முடைய ஐயா அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டு இப்படி ஒன்று நடத்துகின்ற பொழுது எங்களுக்கு உங்கள் துணை தேவை என்று சொன்னார்கள். எங்கள் மையம் உலக நாடு முழுதும் உங்களுக்கு துணையாக இருக்கும், அத்தனை பேரும் கட்டுரை எழுதுவார்கள் என்றெல்லாம் சொன்னோம். இன்றைக்கு கூட கனடாவிலிருந்து முனைவர் புஷ்பா திருப்பி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அமைப்பின் மூலமாக பலரும் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். ஆக இந்த நிலையிலே எனக்கு எடுத்த முதல் பெருமை அது. அதற்கடுத்ததாக ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு நான் நிறைவேற நினைக்கிறேன். திருக்குறள் உலக நூல் என்ற அடிப்படையிலே இந்த மாநாடு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாநாட்டில் சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் நாள் நாங்கள் ஒரு மாநாடு நடத்தினோம், திருக்குறள் உலக நூல் என்று. ஆனால் ஒரு மாநாடு அல்ல, உலக நாடு முழுதும் கனடா, சிகாகோ, கலிபோர்னியா, அதன் பிறகு துபாய், இலங்கை, கத்தார் என்றெல்லாம் நடத்தினோம். ஒரே நாளில் உலக நூல் என்ற தலைப்பில் 1000 உட்தலைப்புகளை கொண்டு 99 மாநாடுகளை ஒரே நாளில் உலக நூல் என்ற பொருளை நடத்தி உலக சாதனை என்ற ஒன்றை எங்களவுக்கு முடித்து தந்தார்கள். ஆனால் ஆக இப்படியெல்லாம் செய்கிறோமே, எதற்காக இந்த திருவள்ளுவரை நாம் இத்தனை போற்றுகிறோம்? அவருடைய ஒரே உணர்வு ஜாதிகள் கிடையாது, மதங்கள் கிடையாது, இனங்கள் கிடையாது. ஏன் தமிழ்நாட்டை பற்றி கூட அவர் நினைக்கணும். ஆனால் தமிழ் பண்பாட்டை நினைத்தார். தமிழ் பண்பாட்டின் உச்சத்தின் நிலையை கொண்டு சென்று இந்த உலகத்திற்கு நாம் மனிதத்தை உயர்த்த வேண்டுமானால் இந்த தமிழினத்தின் பெருமித பண்புகளை எப்படி கொண்டு செல்வது என்று நினைத்தார். உலகம் என்கின்ற உணர்வோடே எழுதினார். தான் இன்றைக்கு உலக நூல் என்று போற்றுகின்ற தன்மையை பெற்றிருக்கிறது. கடவுள் வாழ்க்கை எடுத்துக் கொள்ளுங்கள். கடவுளை பாடவில்லை. கடவுள் கற்பனை என்று அன்றைக்கு அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆகவே மனிதன் தழைக்க வேண்டும் என்று சொன்னார். மனித விழுமியங்கள் தழைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த விழுமியங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு இறைவனை படைக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால்தான் இறைவனை அடிப்படையாக கொண்டு முதல் அதிகாரத்தை படைத்தாரே தவிர கடவுள் என்பதை கொண்டு முதல் அதிகாரத்தை அவர் படைக்கவில்லை. திருக்குறளில் உள் எங்கும் கடவுள் இல்லை, இறைவன் இருக்கிறார். அது நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதற்கடுத்து நாம் இதை பார்க்கின்ற ஒன்று, மனிதனை நினைக்கின்ற பொழுது கூட அவர் உலகத்தை நினைத்தார்.
நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டு உலகு என்று சொன்னார். ஒரு நல்ல நல்விருப்பத்தோடு இந்த சமுதாயத்தை ஒருவன் வாழ வைக்கின்றான் என்று சொன்னால் இந்த சமுதாயம் மட்டும் நினைப்பதல்ல, இந்த உலகமே நினைக்கும் என்று சொன்னதை நாம் பார்க்க முடியும். ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுதும் கூட அவருக்கு உலகம்தான் நினைவுக்கு வந்தது. தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று சொன்னார். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குடும்பத்திற்கு இனிதென்று சொல்லவில்லை, அந்த சமுதாயத்திற்கு இனிதென்று சொல்லவில்லை, அந்த நாட்டிற்கு இனிதென்று சொல்லவில்லை, இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இனிதென்று சொன்னார். அதுதான் ஒரு நாடு என்று சொல்லுகின்ற பொழுது கூட உலகத்தை கண்ணோக்கத்தை வைத்துக் கொண்டுதான் ஒரு பார்த்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் நாடு என்று வருகிற உலகம் என்று வருகின்ற அரசியல் வருகின்ற எல்லா சொற்களையும் எடுத்து பாருங்கள், உலகம் நாடு என்ற பொருண்மையில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய நூல் முழுவதையும் உலகம் 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 என்கின்ற உணர்வோடு படைக்க முடியும் என்பதற்கு இந்த உலகத்தில் ஒரே எடுத்துக்காட்டு உண்டு என்று சொன்னார், அது திருவள்ளுவர் தான் என்பதை நாம் அதனால்தான் இன்றைக்கு ஏறத்தாழ நாம் உலக வரலாற்றிலே வள்ளுவர் கோட்டத்தை டாக்டர் கலைஞர் அவர்களிடம் ஒப்படைத்த பொழுது ஏறத்தாழ 1165 ஆய்வகங்கள் 25 ஆண்டுகளிலே நான் நிறைவு செய்திருக்கின்ற நிலையிலே ஏறத்தாழ 300 சொற்பொழிவுகளுடைய ஆய்வகங்கள் உலகம் 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 என்ற பொருளில் தான் இந்த ஆய்வகங்கள் வழங்கியிருக்கிறேன். அந்த வகையில் தான் 1000 முடிவுகள் தந்த முதல் தமிழனாக, 303 நூல்கள் தந்த திருக்குறள் நூல்கள் தந்த முதல் தமிழனாக இன்றைக்கு வாழ முடிகிறது. அதே போன்று எல்லோரும் வாழ வேண்டும். நம்முடைய மயில்சாமி ஐயா அவர்கள் சொன்னது போன்ற அடுத்த தலைமுறையிடம் இதை கொண்டுட்டார்கள். நாம் அதைத்தான் நாம் மறந்து விட்டோம், அதைத்தான் நாம் உயர்த்தி பிடிக்க மறந்து விட்டோம். ஆனால் அதற்காகத்தான் இப்பொழுது நாங்கள் திருக்குறள் இளைஞர் எழுச்சி அணி என்ற ஒன்றை உலக நாடு முழுவதும் இப்பொழுது உருவாக்க இருக்கிறோம். முதல் அணி ஆகஸ்ட் திங்கள் 80வது பிறந்த நாளில் முதல் அணி அங்கே வள்ளுவர் கோட்டத்திலே நான் அறிமுகம் செய்கிறேன் என்பதை சொல்லி இந்த அளவோடு போதும் என்று நினைக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி. மூத்த தமிழறிஞர் ஐயா வளவநாதர் அவர்களை அன்போடு பேசுகிறேன். திருக்குறளின் தனி சிறப்பை அவர் தெளிவுபட கூறுவார் என்று அவருக்கு அன்போடு அழைக்கிறேன். அவைத்தலைவர் குமார் அவர்களே, இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, அரங்கை அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, அனைவரையும் வணங்கி வாழ்த்தி சில வார்த்தைகளை சொல்வதிலே மகிழ்ச்சியடைகிறேன். திருவள்ளுவர் தன்னுடைய நூலை எழுதுகின்ற போது அதற்கு முப்பால் என்ற பெயரை தந்தார். நூற்றாண்டிற்கு பின்னால் தான் திருக்குறள் என்ற பெயர் அதற்கு அமைகிறது. ஏனென்றால் நன்னூலை தருகின்ற பெரியவர் அறம் பொருள் இன்பம் வீடு அடைந்த நூற்பயனே என்று சொன்னதனாலே முப்பால் என்பதற்கு அப்பால் நான்கும் சொல்லப்படுகின்ற நூல் என்பதனாலே திருக்குறள் என்ற பெயரை பெற்றது. வாழ்ந்தார். திருவள்ளுவர் தோன்றிய இடம் என்பது குமரி மாவட்டத்திலே கடியப்பட்டினம் என்கின்ற இடமாகும். திருவள்ளுவர் தந்திருக்கின்ற செய்திகளை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது பல வகையாக சொல்லலாம். அவர் தந்திருக்கின்ற நெறிகள் 4. அவர் தருகின்ற போது பொய்தீர் ஒழுக்க நெறியை சுட்டி காட்டுகின்றார், கொல்லாமை சூடும் நெறியை சுட்டி காட்டுகின்றார், மிக அருமையாக மீண்டும் வாராதிருக்கின்ற நெறியை சுட்டி காட்டுகின்றார். இப்படி நெறிகள் பலவற்றை சுட்டி காட்டுகின்ற திருவள்ளுவர் திருக்குறளுக்கு பெரிய சிறப்பு செய்கின்ற போது அவர் நூலுக்கு தலைப்பு தருகிறார் என்கின்ற நெறியை தவிர அவர் அதிகார தலைப்பை தந்ததாகவோ நிரல் பரிசையை தந்ததாகவோ சான்றுகள் இல்லை. ஏனென்றால் முதலிலே உரை எழுதிய நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தெளிவோடு திருக்குறளிலே இறுதியிலே வரக்கூடிய முப்பாலிலே 3வது பாடாக விளக்குகின்ற காமத்துப்பாலிலே நிறைய எழுதி பார்க்கின்ற போது 17 முதல் 7 அதிகாரங்களை கற்பியதாகவும் பின்னாடி வருகின்ற 18 அதிகாரங்களை
முதலிலே கல்வியிலே வருகின்ற போது நலம் புனைந்துரைத்தல் என்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். கடவுளை என்கின்ற அந்த நிலை அவர்கள் தருகின்ற அந்த கடவு நிலைக்கு பொருந்தாது என்பதனாலே ஒவ்வொரு நிலையிலும் 50 பாக்களாக, திணைக்கு 50 பாக்களாக, 250 பாக்களையும் 5 பாக்களாக நாம் பார்த்தோம் என்றால் பொருத்தமாக அமையும் என்கின்ற இன்னொரு செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சுட்டி காட்டியிருக்கிறார்கள். பெரியார் என்ற ஒரு மாநாட்டின் வாயிலாக திருக்குறளுக்காக முதலிலே மாநாடு நடத்தியவர் பெரியார் ராமசாமி அவர்கள். அவர்களுடைய மாநாட்டிலே தான் 3 உரை எழுதுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. முனைவர் வரதராசன் பேராசிரியர் என்ற நிலையிலே வந்தார், புலவர் என்ற நிலையிலே குழந்தை அவர்கள் வந்தார். அதே போலவே மிகச் சிறந்த நிலையிலே புலவராக விழுப்புரம் முனுசாமி அவர்கள் இருந்தார். 3 அந்த உரை மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தந்து தமிழ் மரபரை தர வேண்டும் என்று தேவனைய பாவலர்கள் தருகின்ற போது இந்த திருக்குறள் உலகத்திற்கு பெருமை தருகின்ற நிலையிலே எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் விளங்குகிறது என்பதை அவர் சொல்லியதனாலே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக விளங்கிய அந்த ஜி.யு. போப் அவர்கள் திருக்குறளுக்கு ஒரு நிலையான பெருமையை ஆங்கிலத்தில் தந்தார்கள். திருக்குறளுக்கு வந்திருக்கின்ற மொழிபெயர்ப்புகளை எண்ணி பார்க்கின்ற போது நாம் 142 மொழிபெயர்ப்புகளை பார்க்க முடியும். இந்த மொழிபெயர்ப்புகளை எல்லாம் அறிஞர் மோகனதாஸ் அவர்கள் அருமையாக திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்புகளை மட்டும் தனியாக எடுத்து ஒரு நூலாக தந்திருக்கிறார். உலக திருக்குறள் தகவல் மையம் என்கின்ற அடிப்படையிலே பல படிகளை இன்றைக்கு உலக திருக்குறள் மையம் செய்கிறது என்று சொன்னால் அதுக்கு நாம் எல்லோரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேலாதாச மோகனதாஸ் அவர்கள் போன்றவர்களை போலவே பல நிலைகளிலே பல இடங்களிலே பலர் இந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். மாவட்டம் தோறும் திருக்குறள் அமைப்புகள் இருக்கின்றன. இந்த திருக்குறள் அமைப்புகள் என்கின்ற அடிப்படையிலே பார்க்கின்ற போது அவை 8000 நிலையிலே சொல்லக்கூடிய அளவுக்கு எப்படி தமிழுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இசை நூல் ஏற்பட்டது என்று நாம் சொல்லி போயிடுகிறோமோ அதுபோல திருக்குறள் கூறுகின்ற அந்த அரசியல் செய்திகளை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது இந்த திறப்பாடு உலகத்திற்கு பெருமையை தெரிகிறது. அண்மையாக முன்னதாக ஒழித்ததை போல திருக்குறளை முதலிலே அண்ணல் காந்தியடிகளுக்கு அறிமுகம் செய்த பெரியவராக நாம் எண்ணி பார்க்கிறோம். அறிமுகம் செய்தவர் என்பவர் டால்ஸ்டாய். அவர் ஆங்கிலத்திலே ஒரு கட்டுரை எழுதுகிறார். இந்தியன் ஒப்பீனியன் என்கின்ற நிலையிலே பப்ளிக் ஒப்பீனியன் என்கின்ற அந்த ஆங்கில இதழில் வெளியிட்ட கட்டுரையை தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற அண்ணல் காந்தியடிகள் படித்து பார்த்துவிட்டு இந்த கட்டுரையிலே 8 செய்திகளை சொல்லியிருக்கிறீர்களே, 8 மேற்கோள்களை காட்டியிருக்கிறீர்களே, இந்த மேற்கோள்கள் தான் எங்கிருந்து எடுக்கப்பட்டவை என்று கேட்கின்ற போது அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் இது திருக்குறளிலே இருந்து எடுக்கப்பட்டவை என்று சொன்ன பிறகுதான் அண்ணல் காந்தியடிகள் திருக்குறளை படிக்க தொடங்கினார்கள். அண்ணல் காந்தியடிகள் திருக்குறளை படிக்க தொடங்கியவர்கள் மட்டுமல்ல 2 நிலைகளை தன்னுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளாக அமைத்துக் கொள்கிறார். வாய்மைக்காக, இன்னா செய்யாமல் என்கின்ற அகிம்சைக்காக அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் வகையுகை செய்து மிகப்பெரிய நிலையிலே இந்திய விடுதலைக்கு 2 கடன்களை அமைத்து தந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தெரிவித்து முன்வரிசையில் வந்து அமர வேண்டும். அதே போல மதுரை திருவள்ளுவர் கழக நிர்வாகிகள் இந்த அரங்கத்திலே முன்வரிசையிலே இருக்க வேண்டும். தென்காசி திருவள்ளுவர் கழகம் சேர்ந்தவர்களும் அருள் கூர்ந்து முன்வரிசையிலே இருக்க வேண்டும். முடிந்தவுடன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கின்றோம். அதே போல பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் இங்கே இருக்க வேண்டும். அதே போல தாய்மொழி கூட்டமைப்பை சேர்ந்தவர்களும் இங்கே இருக்க வேண்டும். இவர்கள்